உலகத்துல கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, இயேசுவை அறியாதவங்க கூட என்னன்னா தன்னம்பிக்கையை பத்தி பேசுறாங்க. பாசிட்டிவிட்டி, முற்போக்கா பேசுறாங்க. என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள், காலையில் எந்திரிச்சு எல்லாம் நடக்கும் என்று சொல்லுங்கள், நல்லதை யோசியுங்கள், நல்லதை பேசுங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வேதத்துல இருக்கிற பிரின்சிபல்ஸ் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அவங்க அதையே கண்டிப்பா நடக்கும், அதுவும் நடக்கதான் செய்யுது, நடக்காமலாம் இல்லை, அதெல்லாம் நடக்குது. நான் மனுஷன் ஆண்டவர் அப்படி உண்டாக்கிட்டார், எப்படி பேசி அவன் உண்டாக்க முடியும். ஆனா இன்னைக்கு நான் பேசுறது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கிடையாது. நான் பேசுறது முற்போக்கா பேசிட்டு போறது கிடையாதுங்க. நான் பேசுறது தேவனுடைய வார்த்தை. சர்வலோகத்தையும் படைத்த தெய்வம், நம்ம உண்டாக்கினவர், நம்மளுக்காக மரித்தவர், நம்மளுக்காக உயிர்த்தவர், நம்மளுக்காக சிங்காசனத்துல போய் உட்கார்ந்து நம்மளையும் கூட உட்கார வச்சிருக்கிறவர், நல்ல ஸ்தானத்தை கொடுத்தவர், நம்மளை பிள்ளையாக்கினவர், நம்மளை சுதந்திரமாக்கினவர். அவரு சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை நான் பிடிக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கையை தூக்குறேன், இந்த கையை தூக்குறேன், பிடிச்சுக்கோங்க, நீரின் துணையை நிற்பீராக. அவ்வளவுதான். காலையில எந்திரிக்கிறப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கையை பிடிக்கிறேன், பிடிங்க பிடிங்க, இந்த என் துணையை நிற்பீராக, என்னை பிடிச்சி வழி நடத்துவீராக, என்னை கொண்டு செல்வீராக, செம்மையான இடத்துல நடத்துவீராக, நல்ல பாதையில் நடத்துவீராக. ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சொல்லணும் நீங்க, கர்த்தாவே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை கொண்டு நல்ல காரியத்தை செய்யும், என் வாழ்க்கையை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும், செய்யுங்க, என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லணும் ஒவ்வொரு நாள். இதெல்லாம் டெய்லி பண்ண வேண்டியது.